அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். இதுக்கு நான் வந்து ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். மண் சட்டியில் வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் போல் நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சூடாகி வந்ததும் வெந்தயம், கடுகு, சீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் போல் பூண்டு, பச்சை மிளகா 2 சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து நான் அதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம், தக்காளி, குழம்பு மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வந்து வதங்கி வரட்டும். இது வதங்கி வந்த உடனே ஒரு லெமன் சைஸ் அளவு நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை வந்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்மளுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணியும் வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து குழம்பு வந்து மூடி வச்சிடலாம். இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீனை வந்து அந்த குழம்புல வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மீன் வந்து ஆரா மீன். இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. உண்மையாலுமே மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இந்த மீனில் வந்து முள் கொஞ்சம் நிறைய இருக்கும். அதுதான் நம்ம பார்த்து சாப்பிடணும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 மினிட்ஸ் போல் நம்ம வந்து இதை வந்து கொதிக்க விட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட வேண்டியதான். நெக்ஸ்ட் ஒரு நியூ ரெசிபியோட பார்க்கலாம்.